Good morning, children. Let us learn about term 2, prose, Appa. First, I will read the passage, children. After, I will explain. Okay. Kiraikuppam was a coastal village near Nagapattinam. Even though the people in the village toiled in the sea every day, they lived happily. It was a pleasant Sunday morning in December. Just like any other day, the villagers had started their routine. A few of them had already left for the sea, and the others were preparing to go to sea for fishing. Meena's family was also at the shore to see of her father going to the sea. After the men sailed into the sea, the women would return to other tasks that need their attention. The children would play under the coconut trees in the village. The village bell was about to strike 8 times. The bell caretaker was ready to ring the bell. Just then he saw that the sea water had receded a few hundred meters. Soon many in the village noticed the same. All the children and the villagers started running towards the sea. Meena and her mother were also with them. The sea water continued to recede. All had gathered along the shore to see it. The bell hit it 8 times. People now saw a wave for a wave in the sea. Excitedly they pointed to the wave that was rising high in the sea. It was common for people to be excited by big waves in Kiraikuppam. Everyone was getting ready to brace the big wave that was coming towards them. Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them. Okay, children, இப்போ தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கீரைக்குப்பம்ன்ற வில்லேஜ் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம்ன்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கடற்கரை சீஷோர் பக்கத்தில் குப்பம் சொல்லுவாங்க. கடற்கரை பகுதியில் வாழ்கிற மக்களை வந்து குப்பம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் கீரைக்குப்பம்ன்ற ஒரு இடத்துல ஒரு பேரண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர்லாம் வந்து மீன் பிடிக்க போவாங்க. அதோட எப்போ நைட் திரும்புவாங்களோ அப்படி தான். எப்போ ஆபத்து வரும் என்னன்னு அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான், மீன் பிடிக்கிற தொழில். அதன் மூலமாக தான் தன்னுடைய குடும்பத்தை அவங்க காத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃபிஷ்ஷிங் வந்து இட்ஸ் மெயின் சோர்ஸ். ஸோ அப்படியே தான் அந்த மீனானுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க மம்மி கொண்டு வந்து அப்பா போட்டில் போகிறத கொண்டு வந்து கடற்கரையில் கொண்டு வேடிக்கை காட்டுறதுக்காக கூட்டு வராங்க. அப்படி கூட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, சீஷோருக்குள்ளே போயிடுறாரு. நிறைய குடும்பம் போகிறதுனால நிறைய வீட்டினுடைய பிள்ளைங்களாம் அங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. கடற்கரை ஓரத்தில் விளையாடுவாங்க. அவங்களுக்கு பயம்லாம் இருக்காது. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அலை அடிச்சுட்டு வருது. அது வந்து அவங்க சந்தோஷமாக நினச்சி தான் விளையாடுறாங்க. ஆனால் அப்போ அந்த சீரியஸ்னஸ் தெரியல. அது என்ன ஆச்சுன்னா அது ஒரு 100 மீட்டர் தொலைவுக்கு அது வேகமாக வந்து மறுபடியும் மீண்டும் கடல் உள்ளே வாங்கிடுது. அப்போ அவங்களுக்கு ஏன் இப்படி கடல் உள்ள வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்குறாங்களே தவிர ஏதோ ஆபத்து நடக்க போகுதுன்ற ஒரு தாட் இல்லை. சரி, கொஞ்ச நேரம் காட்டிட்டு மீனை கையில் பிடிச்சி அவங்க அம்மா போகும்போது மறுபடியும் மீண்டும் என்ன பண்ணுது, அதிகமான ஒரு புயல் மாதிரி வந்ததுனால சுனாமின்னு சொல்லலாம். அப்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வேகமாக வரும் இல்லையா. அது மாதிரி ஸ்கையை போய் தொடுற அளவுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அடிச்சுட்டு வீடுலேருந்து எல்லாமே என்ன ஆகிடுது, டேமேஜ் ஆகிடுது. அப்போது அம்மா ஒரு பக்கம் போயிடுறாங்க, இந்த குழந்தை ஒரு பக்கம் அடிச்சுட்டு போயிடுறான். அப்போது அவங்கவுங்களுக்கு தன்னுடைய மகளை போயிட்டாலே குழந்தை அவங்களுக்கும் தாட் இல்லை. ஏன்னா கடல் அலையில் அடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா. அது மாதிரி இவ்வளோ தூக்கி எறியப்பட்டதுனால அதில் அப்படியே உழண்டு என்ன பண்ணா, மீண்டும் அந்த வேவ்ஸ் மறுபடியும் கரைக்கு வரும்போது அவள் வந்தா. அப்போ வந்திருக்கும் போது அவள் தலையில் அடிபட்டிருந்ததுனால அவள் பெயிண்ட் ஆயிட்டா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன்னா சின்ன குழந்தை அவள், தன்னுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா, நமக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் இல்லை. அப்படியே என்ன பண்ணுறாங்க, அவளை வந்து ஒரு பாதுகாப்பான இருக்க ஒரு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு ஆதரவற்ற ஒரு இடத்துல சென்டரில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு 99 சில்ட்ரன் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த குழந்தையா இவ்வளோ இருக்கா. ஆனால் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது இந்த குழந்தை ரொம்ப சின்னவளாக இருக்கா. ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க தான். சில இடங்களில் எப்படியோ இருக்குது. ஆனால் அந்த சென்டரில் வந்து எல்லாருமே அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கேர் எடுத்தாங்க. அப்போ அதில் ஒரு கேர் டேக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஆஃபீஸர் வந்து அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து அந்த பொறுப்பு வந்து ரொம்ப கரெக்டாக செஞ்சார். எல்லா குழந்தையும் பார்க்குற மாதிரி அந்த சின்ன குழந்தையா இருக்கிறனால தூக்கி தான் வச்சுக்குவாங்க. அவரும் அவர் ஒய்ஃபும் சில்ட்ரனும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க, பாசமாக. ஏர்லி ஒன்ஸ் வந்து பார்ப்பாரு, மீட் பண்ணுவார், எல்லாம் கவனிச்சுட்டு போயிடுவார். அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே தெரியாது. அப்படியே நாட்கள் ஓட 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 அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, நமக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்ற ஒரு தாட்டே இல்லை. அந்த அளவுக்கு பாசமாக
அந்த ஆஃபீஸர் இருந்தார். அப்புறம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுது. அதோட 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து அந்த அந்த சென்டரை வந்து பார்க்கறதுக்கு வராரு. அப்போ பார்க்கும்போது அவள் வந்து அப்போ என்ன பண்ணுறா, லோயர் கிளாஸ் வந்து அவள் படிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுறா. அப்போ அந்த ஹைஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அவள் அந்த நடந்த நிகழ்ச்சியெலாம் அவளுக்கு ஞாபகம் ரீகால் பண்ணி பார்க்குறா, யோசித்து பார்க்குறா. நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்து நம்மளோட பேரண்ட்ஸ் என்னவானாங்க அப்படின்னு அவள் நினைக்கிறா. அப்படி நினைக்கும் போது சரி ஒரு கனவு போல நினச்சிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த ஆஃபீஸரு அவர் வந்து அங்கே நிற்கிறார். அப்போது அவள் பார்க்கும்போது நம்மளை கேர் பண்ணவர் இவர் தானே, இவர் தான் நமக்கு அப்பா, அப்பா வந்துட்டார் அப்படின்ற மாதிரி அப்பா அப்படின்னு கூப்பிட்றா. அவரும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த டாக்டரை போல மகளை போல அவரை வந்து அந்த குழந்தைய வந்து மீனா வந்து பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது அவளுக்கு இந்த கஷ்டங்கள், நம்ம கேட்ட பிரச்சனைகள் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அந்த தாட்டே மறைஞ்சு போச்சு. நமக்கு கேர் பண்ணுறதுக்கு நமக்கு அப்பா இருக்காரு அப்படின்ற ஒரு அன்போட அவரும் கேர் எடுத்ததுனால அதனுடைய வாழ்க்கையில் இனிமேல் நமக்கு சந்தோஷமாக நாட்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கா. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், அஃபெக்ஷன் சொல்லி இந்த டாப்பிக்கில் அப்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்முடைய அன்பை வந்து நாட் ஓன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு இருக்கிறவங்க மட்டும் நம்ம அன்பு செலுத்தக்கூடாது. சொசைட்டியில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்க்கும், ஆர்ஃபன் இருக்காங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ ஷுட் லவ் ஒன் அனதர். நம்ம எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், அவங்களோட நம்ம அஃபெக்ஷனாக இருக்கணும், அதுதான் இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இருப்பீங்களா? நீங்களாம் குட் சில்ட்ரன் தானே? ஸோ இந்த லெசன்லேருந்து நல்ல அன்பாக இருக்கணும். ஓகேவா? சரி, இந்த லெசன் பேசிக்கில் இருக்கிற க்ளோசரியை நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அதை டீச் பண்ணும்போது நீங்கள் அப்படியே நல்லா லிசன் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் 1 by 1 எழுதி எனக்கு சென்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. வில் டீச் த க்ளோசரி சில்ட்ரன். Recede, go or move back. Massive, large or heavy. Whirl, to move rapidly round and round. Bang, to strike forcefully and noisily. Faint, to lose consciousness. Rehabilitation, the action of restoring someone after a damage. Blankly, without expression. Okay children, thank you.